டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்ட் ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஓட்டை இன்னொருத்தர் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து கள்ள ஓட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரோட ஓட்டை இன்னொருத்தர் போடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாருக்கும் அந்த இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி ஓட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பதிலி வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒன்லி ஒன் ஃபார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது நம்ம கடற்படை விமானப்படையில் வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த பாதுகாப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை விட்டுட்டு இந்த ஓட்டு போடுறதுக்கு வர முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக இங்கே ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலாக வாக்களிக்கிறக்காண்டி பதிலி வாக்காளர்களை வந்து நியமிச்சுக்கலாம். இது போக நம்ம அரசாங்கத்தால் வெளிநாடுகளில் நியமிக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க, எம்பசி இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா பதிலி வாக்காளர்கள் வந்து நியமிச்சுக்கலாம். ஸோ இது என்ன ப்ரொவிஷன்ஸ், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஆர்மியில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கலாம். ஸோ அவருக்கு பதிலாக அவருக்கு நம்பிக்கையான ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பதிலி வாக்காளர்லாம் நியமிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபார்ம் 13F அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அவருடைய ஹையர் அஃபிஷியல் முன்னாடி அவர் வந்து சைன் பண்ணி அதை இங்கே அனுப்பிவிடணும். ஸோ அந்த ஃபார்மை வந்து கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய பதிலி வாக்காளர் அதை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வச்சு அவர் என்ன பண்ணும், அதுக்கான இவருடைய கையொப்பமிட்டு இவர் என்ன பண்ணால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இதனுடைய லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு பூத்துலையும் யாராவது பதிலி வாக்காளர் இருந்துச்சுன்னா ஸோ நார்மலான வாக்காளர்களோட பட்டியல் இருக்கும் ஒரு புக் இருக்கும். அது போக பதிலி வாக்காளருடைய புக்கும் வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி அந்த தொகுதியிலே இவரும் ஓட்டு போடுவார். இவர் ஓட்டு போடுறப்ப இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடது கையில் அவருடைய ஆள்காட்டி விரலில் வந்து பார்த்தீங்கன்னா மை வைப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இவர் வந்து பதிலி இன்னொருத்தருக்கு மேலே ஓட்டு போடுறப்ப இவருடைய இடது கையில் நடு விரலில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மை வைப்பாங்க. ஸோ இந்த பதிலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு ஆர்மியில் ஒரு சர்வீஸில் இருக்கிறப்ப எனக்கு பதிலாக ஒருத்தர் வந்து அனுப்பியிருப்பேன். என்னுடைய தொகுதியில் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர் என்னோட குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது என்னுடைய நண்பர்கள் யாராவது இருக்கலாம். ஸோ அனுப்புகிறப்ப நான் வந்து எனக்கு பிடித்த நபர்களுக்கு ஓட்டு போட நான் வந்து அவருக்கு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அவர் வந்து எனக்கு பிடிச்சவருக்கு தான் போட்டிருக்காரா அப்படிங்கிறத நான் வந்து வெரிஃபைலாம் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையில் தான் அந்த இடத்துல வந்து அவரை வந்து அனுப்ப முடியுமே தவிர ஸோ அந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்கு நான் உள்ளே போக முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பதிலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ப்ராக்ஸி ஓட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பதிலாக இன்னொருத்தரை நம்மளுடைய சார்பாக அந்த தொகுதியில் வந்து ஓட்டு போடுறதுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸ். ஸோ வரக்கூடிய ஏப்ரல் 23 நமக்கான தேர்தல் நாள். ஸோ அனைவரும் வந்து வாக்களிங்கள். தேங்க்யூ.